ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அவங்க சுதா. நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஃப் ட்ரைனிங் பற்றி சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. சிஎஸ்எஃப் ட்ரைனிங் டோட்டல் 11 மந்த் வந்து பேசிக் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு மாதம் வந்து நமக்கு வந்து ப்ரீ கமாண்டோ கோர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக இருக்குமானா இல்லை 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மிட்டம் பிரேக் இருக்கும், ஒரு 15 டேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மிட்டம் பிரேக் அப்புறம் 2 மந்த்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் பிஓபி ப்ராக்டிஸ் அதுவும் போயிடும். ஸோ நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப இரிட்டேட் ஆகி பண்ணிங்கன்னா ட்ரைனிங் பீரியட் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக வந்து லாங்குவேஜ் தான் இருக்கும் ட்ரைனிங்கில். என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து அதை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க. ஆனால் கண்டிப்பாக எப்படின்றத 2-3 மந்த்ஸில் வந்து லாங்குவேஜை கிராப் பண்ணிடுவீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து எங்கே இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்காரங்க வந்து சவுத் இந்தியன்ஸ் வந்து ஹிந்தி ஈஸியாக கற்றுப்பாங்க. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் நம்ம ஊரில் இருந்தாலுமே இந்த வடக்கன்ஸ் இப்போ கொஞ்சம் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து 2-3 மந்த்ஸில் எப்படி கற்றுக்கோமோ அது மாதிரி அவங்களால கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணவே வேண்டாம். ட்ரைனிங் பீரியட் வந்து இப்படின்றதுல வந்து முடிஞ்சிடும். 11 மந்த்துக்கா அதுக்கப்புறம் ப்ரீ கமாண்டோ கோர்ஸ் ஒரு மாதம் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஸ்கூல் மெமரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் வந்து படிக்கும்போது இரிட்டேஷனாக இருக்கும், திரும்பி பார்த்தா எப்படி கோல்டன் மெமரிஸ் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரைனிங் பீரியட் 11 மந்த், அதுக்கப்புறம் ஒரு மாதம் ப்ரீ கமாண்டோ கோர்ஸ், மிடில் உங்களுக்கு 6 மந்த்க்கு அப்புறம் மிட் டர்ம் பிரேக் 15 டேஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் 10 நிமிஷத்தில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். Until then, bye.